Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து கடுமையாக சரிந்ததால் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பகுதி வறண்டு காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மாதையன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். மாதையன், விவரங்களை வழங்கலாம். விக்னேஷ், கடந்த 3 ஆண்டுகளாகவே காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் விட்டு விட்டு பெய்து வந்த கனமழையின் காரணமாகவே நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில தற்போது மீண்டும் நீரின்றி வறண்டு போய் காட்சியளிக்கிறத தற்போது பார்க்க முடியும். தொடர்ந்து காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில தற்போது கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு பாறை திட்டுகளாகவே காட்சியளிக்கிறத தற்போது பார்க்க முடியும். தமிழக பகுதியிலும் கர்நாடகா பகுதியிலும் தொடர்ந்து மழையின் தாக்கம் குறைந்ததுனால காவிரி ஆறு வறண்டு போய் பாறை திட்டுகளை பார்க்கும் இடம் எல்லாமே வெறும் பாறைகளாகவே காட்சியளிக்கிறத தற்போது பார்க்க முடியும். அதே போல கோடை விடுமுறை வரத்துக்கு முன்பாகவே ஒகேனக்கல் பகுதி பாறை திட்டுகளாகவே தற்போது காட்சியளிக்கிறத தற்போது பார்க்க முடியும். அதே போல தமிழக பகுதியிலும் கர்நாடகா பகுதியிலும் மழை பெய்தால் மட்டுமே ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்த நிலையில தற்போது கடுமையாக வறட்சி ஏற்பட்டுள்ளது. இதனால் பாத்தீங்கன்னா ஐவரிபாணி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி, தொங்கு பாலம் பகுதிகளெல்லாம் வெறும் பாறைகள் மட்டுமே காட்சியளிக்கிறத தற்போது பார்க்க முடியும். மழை வந்தால் மட்டுமே ஒகேனக்கல் பகுதிக்கு தொடர்ந்து நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல சுற்றுலா பயணிகள் வருகையும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடை வியாபாரிகள், பரிசல் ஓட்டிகள் தற்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை தற்போது பார்க்க முடியும். அதே போல ஒகேனக்கல் பகுதியில பாக்கு இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் பாறைகள் மட்டுமே காட்சியளிக்கிறது. தொடர்ந்து தமிழக பகுதியில் கோடை மழைகள் வந்தால் மட்டுமே நீர்வரத்து அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ்.